வணக்கம். இந்த காணொளியில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பழைய புத்தகத்திலிருந்து இயல் 4 பார்க்க போகிறோம். முதல்ல நற்றிணை கொடுத்துருக்காங்க. நற்றிணை மொத்தம் 400 பாடல்கள் கொண்டது. 400 பாடல்கள் பல்வேறு புலவர்கள் ஏற்றிருப்பாங்க. அந்த 400 பாடல்கள் எத்தனை புலவர்கள் ஏற்றிருக்காங்க? நற்றிணையில் இருக்கக்கூடிய 400 பாடல்கள் என்ன? 275 புலவர்கள். 275 புலவர்கள். தோழி தலைமகனிடம் கூறியது அப்படின்ட்டு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அரிக்கால் மாறிய அரி என்ன? நெற்கதிர். அரிக்கால் மாறிய அங்கன் அகல்வயல் மறுகால் உழுத ஈர செருவின் வித்தோடு சென்ற வட்டி பற்பல மீனோடு பெயரும் யானர் ஊற நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வ மென்பதுவே அப்படின்ற இந்த கடைசியில் இருக்கக்கூடிய 3 வரிகள் புது புத்தகத்திலையும் கொடுத்து இதுல நற்றிணையில இடம்பெற்றிருக்குன்றதை கொடுத்திருக்காங்க. ஸோ சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்ற வரிகள் புது புத்தகத்திலையும் இடம்பெற்றிருக்கு. நற்றிணை இந்த வரிகளை இயற்றியவர் யாருன்னா மிளைக்கிழான் நல்வேட்டனார். அரி என்ன? நெற்கதிர். செரு என்ன? வயல். யானர் என்ன? புது வருவாய். வட்டி என்ன? பனையோலை பெட்டி. நெடிய மொழிதல் என்ன? அரசரிடம் சிறப்பு பெறுதல். நெடிய மொழிதல் என்ன? அரசரிடம் சிறப்பு பெறுதல். சென்ற வட்டி என்ன? பெயரச்சம். செய்வினை என்றது வினைத்தொகை. புன்கண் மென்கண் என்றது பண்பு தொகைகள். ஊர என்றது ஊரனே அப்படின்ற பொருள்ல வருது. அதனால இது விழித்தொடர். அங்கன் என்றது எப்படி பிரிக்கலாம்னா அம்குட்டல் கண் அப்படின்னு பிரிக்கலாம். பற்பலன்றத பல குட்டல் பலன் பிரிக்கலாம். புன்கண் என்றது புன்மை குட்டல் கண். மென்கண் மென்மை குட்டல் கண். ஆசிரியர் குறிப்பு. ஸோ மிளைக்கிழான் நல்வேட்டனார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? மிளை என்றது என்னன்னா அந்த ஆசிரியருடைய ஊர் பெயர். அதனால இவருடைய பெயர் மிளைக்கிழான் நல்வேட்டனார் அப்படின்னு பெயர் வந்திருக்கு. இவர் 5 திணைகள் என்ன? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதை பற்றிய பாடல்களை ஏற்றிருக்காங்க. இவர் பாடியதாக யார் பாடியதாக? மிளைக்கிழான் நல்வேட்டனார் பாடியதாக நற்றிணையில 4 பாடலும் குறுந்தொகையில ஒன்றுமாக 5 பாடல் இடம்பெற்றிருக்கு. ஸோ மிளைக்கிழான் நல்வேட்டனார் பாடியதாக நற்றிணையில எத்தனை பாடல்கள் இருக்கு? 4 பாடல்கள். நற்றிணை 4 பாடல்கள். குறுந்தொகையில ஒரு பாடல் அன்னிட்டு மொத்தம் 5 பாடல்கள் இருக்கு. இவர் ஒரு சங்க காலத்தை சார்ந்தவர் என்றதை கொடுத்திருக்காங்க. அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. 5 பாடல்கள் உள்ளன. இவர் சங்க காலத்தவர் என்றதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. நூற்குறிப்பு பாருங்க. சங்க நூல்கள் நம்மளுக்கு தெரியும். 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்தது தான் சங்க நூல்கள். 8 தொகை நூல்கள்ல முதலாவதாக இருக்கக்கூடிய நூல் எது? நற்றிணை. இதை நல் என்று அடைமொழி பெற்றிருக்கு. நல் என்று அடைமொழி பெற்ற 8 தொகை நூல் எதுன்னா நற்றிணை. நல் என்ற அடைமொழி பெற்ற 8 தொகை நூல் எதுன்னா நற்றிணை. இது ஒரு அகத்திணை நூலாகும். 8 தொகை நூல்கள்ல இந்த பகர வரிசை இல்லாம மீதி எல்லாத்திலையுமே வர்றது அகத்திணை நூல்களா தான் இருக்கும். அகநானூறு, நற்றிணை, ஐங்குறுநூறு, குறுந்தொகை, கலித்தொகை கலித்தொகை இதெல்லாம் அகத்திணை நூல்கள். புறநானூறு புறம்பாட்டு பாத்தீங்கன்னா புறநானூறு 10 புறம் சார்ந்த நூல்கள். பரிபாடல் அகமும் புறமும் சார்ந்த நூல். நற்றிணை புலவர் பலரால் பாடப்பட்ட பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பு நூல். இந்த நற்றிணையை பாத்தீங்கன்னா ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் முதலிய தமிழர்த்தம் உயர் பண்புகளை தெல்ல தெளிவாக எடுத்து இயம்பும் நூலாக நற்றிணை இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்போ நற்றிணை நூல்கள்ல படிச்சோம்னா எதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்? ஓரறிவு உயிர்களை. ஓரறிவு உயிர்னா இந்த புல்லு மரம்லாம் ஓரறிவு உயிர் அன்னிட்டு தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு இல்லையா? அந்த உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு இருக்குமா? விருந்தோம்பல் அறவழியில பொருளீட்டல் இது இந்த பண்புகள் எல்லாம் சொல்லக்கூடிய நூலாக நற்றிணை இருக்குன்றத சொல்றாங்க. 5 இணைக்குமான பாடல்கள் உள்ளன. நற்றிணையில 5 இணைக்குமான பாடல்கள் இருக்கு. நற்றிணை 9 அடி சிற்றெல்லையும் 12 அடி பேரெல்லையும். நற்றிணை 9. ஸோ 9 என்னவே 9 அடி சிற்றெல்லையும் 12 அடி பேரெல்லையும் கொண்டவை. இப்பாடல்களை தொகுப்பித்தவர். நற்றிணையை தொகுத்தவர் யாருன்னு தெரியல. தொகுப்பித்தவர் யாருன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. தொகுப்பித்தவர் யாருன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. தொகுத்தவர் நற்றிணைக்கு தொகுத்தவர் யாருன்னா தெரியல. அதை அந்த சைட்ல வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. நற்றிணையை தொகுத்தவர் யார் என்று தெரியவில்லை. தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றிணை பாடல்கள்
பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனைன்னா 400. இது இந்த 400 பாடல்களை எத்தனை பேர் வந்து பாடியிருக்காங்கன்னா 275 வந்து பாடியிருக்காங்க. 275 பேர் வந்து பாடியிருக்காங்க. ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். இப்போ மேலே கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த பாடல் வரிகளை ஏற்றியவர் யாருன்னா நல்வேட்டனார், மிளைக்கிழான் நல்வேட்டனார். மிளை என்றது அவருடைய பிறந்த ஊரினுடைய பெயர். மிளைக்கிழான் நல்வேட்டனார் வந்து 5 இணைகளை பற்றிய பாடல்களையும் ஏற்றிருக்காங்க. இந்த நல்வேட்டனாருடைய பாடல்கள் நற்றிணையில எத்தனை இருக்குன்னா 4, குறுந்தொகையில ஒரு பாடல் என மொத்தம் 5 பாடல்கள் வந்து இருக்கு. இவர் வந்து எந்த காலத்தை சேர்ந்தவர்னா சங்க காலத்தை சேர்ந்தவர். சங்க நூல்கள் 8 தொகையும் 10 பாட்டும். 8 தொகையில முதலாவதாக இருக்கக்கூடிய நூல் எதுன்னா நற்றிணை. நற்றிணைக்கான அடைமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா நல். நற்றிணை வந்து ஒரு அகத்திணை சார்ந்த நூல். நற்றிணையை வந்து எத்தனை பேர் வந்து பாடியிருக்காங்கன்னா 275 புலவர்கள் பாடிய பாடல்கள் தான் அன்னிட்டு 400 பாடல்களை வந்து கொண்டது. நற்றிணையில 5 இணைக்கான பாடல்களும் இடம்பெற்றிருக்கு. இதனுடைய சிற்றெல்லையும் பேரெல்லையும் நற்றிணையுடையது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 அடி சிற்றெல்லையும் 12 அடி பேரெல்லையும். நற்றிணையை தொகுப்பித்தவர் யாருன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றிணையில இருக்கக்கூடிய பாடல்கள் 400. எத்தனை பேர் பாடியிருக்காங்கன்னா 275. நற்றிணை 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல். அரி என்ற சொல்லின் பொருள் வந்து நெற்கதிர். நல் என்ற அடைமொழி பெற்ற நூல் வந்து நற்றிணை. நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றிணை 8 தொகை நூல்களை சார்ந்தது. சிறு அண்ணா வயல், வித்து அண்ணா விதை, யானர் அண்ணா புது வருவாய், வட்டி அண்ணா பனையோலை பெட்டி. அடுத்து வந்து பாருங்க புறநானூறு கண்ணகனார். கண்ணகனார் பத்தி புது புத்தகத்திலையும் பார்த்திருப்போம். கண்ணகனார் யாரு அப்படின்றது டீட்டெயில் பின்னாடி கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த வரிகள் மட்டும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். பொன்னும் துகிரும். துகிருன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பவளம். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும். மணி என்ன மாணிக்கம். இடைப்பட சேய ஆயினும் தொடை புணர்ந்து அருவிலை நன்களம் அமைக்கும் காலை ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலராபே. சாலர் சாலர் பாலர் ஆகுபவே அப்படின்ற வரிகளை வந்து யார் ஏற்றிருக்கா? கண்ணகனார் வந்து ஏற்றிருக்காங்க. இந்த முத்து மாணிக்கம் இதெல்லாம் வந்து ஒரு மாலையா வந்து கோப்போம் இல்லையா, அப்படி வந்து கோத்தோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு மிக்க ஒரு மாலையாக வந்து இருக்கும். அது போல சான்றோர்கள் நல்ல பண்புகளை கொண்டு அறம் வந்து பின்பற்றக்கூடியவங்க சான்றோர் வந்து சான்றோர் அவங்களோட சேருவாங்க. சாலரன்னா சான்றாண்மை இல்லாதவங்க, அவங்களோட தான் சேருவாங்க. தீயவரோட சேருவாங்க, நல்லவர் நல்லவரோட சேருவாங்க அப்படின்ற மாதிரி கண்ணகனார் வந்து பாடலை வந்து ஏற்றிருப்பாரு. துகிரன்னா பவளம், மன்னியன்னா நிலை பெற்ற, சேயன்னா தொலைவு, தொடையன்னா மாலை, தொடையன்னா மாலை, களமன்னா அணி. பொன்னும் துகிரும் முத்தும் பவளமும் மணியும் என்றது எண்ணும்மைகள். மாமலை என்றது உரிச்சொற்றொடர். அருவிலை நன்கலம் என்றது பண்பு தொகைகள். அருவிலையை எப்படி பிரிக்கலாம்? அருமை குட்டல் விலையன் பிரிக்கலாம். நன்கலம் என்றத நன்மை குட்டல் களம். ஆசிரியர் குறிப்பு வந்து பாருங்க, கண்ணகனார் வந்து கோப்பெருஞ்சோழன் அவைக்கள புலவர்கள்ல ஒருவர். ஸோ கோப்பெருஞ்சோழன்ல அவைக்கள புலவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து கண்ணகனார். கோப்பெருஞ்சோழன் வந்து வடக்கிருந்த பொழுது பிசிராந்தையாருடைய வருகைக்காக வந்து காத்திருப்பாரு. அப்படி பிசிராந்தையார் வருகைக்காக காத்திருந்த போது கோப்பெருஞ்சோழனோட கூட இருந்தவர் யாருன்னா கண்ணகனார் என்றதை குறிப்பிடுறாங்க. கோப்பெருஞ்சோழன் வந்து உயிர் துறந்த பொழுது மிகவும் வருந்திய கண்ணகனார் வந்து இப்படி மேல பாடல் வரிகள் இருக்கு இல்லையா, ஸோ சான்றோர் சான்றோரோட சேருவாங்க, சான்றோர் இல்லாதவங்க தீயவங்களோட சேருவாங்க என்ற பாடலை வந்து ஏற்றிருப்பாரு. 8 தொகை நூல்கள்ல ஒன்றுதான் வந்து புறநானூறு. புறநானூரை வந்து புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை வந்து சொல்லும். புறநானூரை புறம் என்றும் புறம்பாட்டு அப்படின்னு அழைப்போம். புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை சொல்லக்கூடியதுதான் புறநானூறு. புறநானூரை படிக்கிறது மூலயமா நம்ம சங்ககால மக்களினுடைய வாழ்க்கை நிலை, மன்னர்களுடைய வீரம், புகழ், கொடை, வெற்றிகள் பற்றிய பல்வேறு செய்திகள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சேம் டைம் வந்து தமிழனுடைய வரலாற்றை அறியவும் பண்பாட்டு உயர்வை உணரவும் பெரிதும் வந்து உதவுது. எதுன்னு பாத்தீங்கன்னா புறநானூறு. ஸோ ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு மட்டும் ஒரு வாட்டி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த நூல் வந்து இந்த வரிகள் வந்து புறநானூற்றுல கண்ணகனார் வந்து ஏற்றிருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ பாடல் வரிகள் வந்து மேக்சிமம் பழைய புத்தகத்திலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். இருந்தாலும் நீங்கள் எப்போ படித்தாலும் ஒரு வாட்டி ஜஸ்ட் மட்டும் வாசித்து பார்த்துருங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் படிக்க போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பொருளும் ஒரே ஒரு வாட்டி ரீட் பண்ணிடுங்க. மற்றபடி சொற்பொருள், இலக்கண குறிப்பு, பிரித்தறிதல் எல்லாமே வந்து முக்கியம்தான். நீங்கள் எப்போ வாசித்தாலும் சொற்பொருள், இலக்கண குறிப்பு, பிரித்தறிதல் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போது பழைய புக்கில் இருந்து இலக்கண குறிப்பு, சொற்பொருள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கண்ணகனார் வந்து யாருடைய அவைக்கள புலவர்களில் ஒருவர் என கோப்பெருஞ்சோழனின் அவைக்கள புலவர்களில் ஒருவர். கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்த பொழுது கண்ணகனார் வந்து கூட இருந்தார். அப்ப யாருடைய வருகைக்காக காத்திருந்தார் கோப்பெருஞ்சோழன்? பிசிராந்தியாரின் வருகைக்காக காத்திருந்தார். 8 தொகை நூல்கள்ல ஒன்றுதான் வந்து புறநானூறு. புறநானூறு வந்து புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை வந்து கொண்டது. அடுத்து வந்து பேச்சுக்கலை. ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவோம். அந்த 64 கலைகள்ல ஒன்றுதான் வந்து பேச்சுக்கலை. பேச்சுக்கலை வந்து பாத்தீங்கன்னா நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமையத்தக்க அரியதொரு கலை. ஸோ பேச்சுக்கலை யாருக்கு வந்து அமையக்கூடிய ஒரு கலையா இருக்கு? நிறைய நூல்கள் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கே அமையத்தக்க அரியதொரு கலை தான் வந்து பேச்சுக்கலை. மேடை பேச்சுல நல்ல தமிழை கொண்டு மக்களை ஈர்த்தோர் யாருன்னா தமிழ் தென்றல் திருவிக்கா. இவர் திருவிக்காவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேடை பேச்சுக்கு இலக்கணம் வகுத்தவர் அன்னிட்டே சொல்லுவாங்க. ஸோ மேடை பேச்சில் நல்ல தமிழை கொண்டு மக்களை ஈர்த்தவர் யாருன்னா தமிழ் தென்றல் திருவிக்கா. பேரறிஞர் அண்ணா, ராபி சேது பிள்ளை, நாவலர் சோமசுந்தர பாரதியார், குன்றக்குடி அடிகளார். நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் குன்றக்குடி அடிகளார் போன்றவங்க வந்து மேடை பேச்சுல நல்ல தமிழை கொண்டு மக்களை வந்து ஈர்த்தவங்க. பேச்சும் மேடை பேச்சுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் வந்து இருக்கும். பேச்சு வந்து நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட பேசுறது. பட் மேடை பேச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு விஷயத்தால உணர்ந்திருக்குமோ அது வந்து கேட்கிறவங்களுக்கும் உணர்த்துற மாதிரி பேசுறது தான் வந்து மேடை பேச்சு. நம்ம உணர்ந்ததை பேசுறது பேச்சு. அது நம்ம உணர்ந்ததை மற்றவங்களுக்கு உணர்ற மாதிரி பேசுறது தான் வந்து மேடை பேச்சு. அது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மேடை பேச்சுக்கு கருத்துக்கள் தான் வந்து உயிர் நாடி. மேடை பேச்சுக்கு எது வந்து உயிர் நாடின்னா அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் வந்து உயிர் நாடி. ஸோ இந்த பேஜ்ல முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயக்கலைகள் எத்தனைன்னா 64. நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமையத்தக்க அரியதொரு கலை எதுன்னா பேச்சுக்கலை. மேடை பேச்சுல நல்ல தமிழை கொண்டு மக்களை ஈர்த்தவங்க யாருன்னா தமிழ் தென்றல் திருவிக்கா, அண்ணா, சேது பிள்ளை, நாவலர் சோமசுந்தர பாரதியார், குன்றக்குடி அடிகளார். மேடை பேச்சுக்கு எது வந்து உயிர் நாடின்னா கருத்துக்கள். அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் வந்து உயிர் நாடி. அடுத்து வந்து பாருங்க, மேடை பேச்சுக்கு 3 கூறுகளை வந்து சொல்றாங்க. பேசும் பொருளை வந்து ஒழுங்குமுறைக்கு கட்டுப்படுத்தி தொடக்கம், இடைப்பகுதி, முடிவு என பகுத்து பேசுவதனையே பேச்சு முறை என்கிறோம். இப்ப மேடை பேச்சுல வந்து தொடக்கம், அதுக்கப்புறம் இடைப்பகுதி, முடிவு அன்னிட்டு பேசுறது தான் வந்து பேச்சு முறை அப்படின்றாங்க. இதுல வந்து அந்த தொடக்கத்தை எடுத்தல் அன்னிட்டும், இடைப்பகுதியை வந்து தொடுத்தல் அன்னிட்டும், முடிவை வந்து முடித்தல் அப்படின்னுட்டும் கூறலாம்ன்றதையும் சொல்றாங்க. எடுத்தல், தொடுத்தல், முடித்தல் எனவும் கூறலாம். இது வந்து பேச்சு கலையினுடைய முக்கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்தல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பேச்சை தொடங்குவதுதான் வந்து எடுப்பு. இந்த அந்த தொடங்குறப்பவே என்ன பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து கேட்பவரை தன்வயப்படுத்துவது மிகவும் இன்றியமையாதது. அந்த தொடங்குறோம் இல்லையா, ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்றோம் இல்லையா, அப்பவே வந்து என்ன பண்ணிடணும், கேட்கக்கூடியவங்களை தன்வயப்படுத்துறது தான் வந்து எடுத்தல். தொடுத்தல் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடக்க உரைக்கு அப்புறம் பொருளை வந்து விரித்து பேசும் முறை தான் வந்து தொடுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. அன்றளர்ந்த மலரை அழகுபட மாலையாக தொடுத்தல் இதற்கோர் எடுத்துக்காட்டாகும் என்றதை சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு பூத்த மலரை வந்து கொய்து மாலையாக தொடுப்போம் இல்லையா, அது போல அன்னைக்கு அதாவது அன்னை பேச போறாங்க அப்படின்னா அங்க இருக்கவங்களெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்லவே தொடக்க உரையில வந்து மற்றவங்களை கவர்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதை வந்து டீட்டெயில்டா சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டடா வந்து சொல்லணும். மாலையை வந்து கோக்குற மாதிரி ஒவ்வொரு கருத்தா வந்து அவங்க டாபிக் ரிலேட்டடா கோத்துட்டே வரணும். ஸோ அதுதான் வந்து தொடுத்தல் முறை.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேச்சினுடைய அணிகலன்கள், பேச்சினுடைய அழகு அப்படின்னு அணி என்ன அழகுன்னு நம்மளுக்கு தெரியும். என்னன்னு பாத்தீங்கன்னா இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை. மருந்து வந்து கசக்கும், பட் அது மேல வந்து மருந்தின் மேலிட்ட இனிப்பு வந்து அந்த கசப்பை மறைச்சிரும் இல்லையா. இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை. பேச்சாளர் சொல்லக்கூடிய கருத்தை சொல்ல வேண்டிய முறையில் சொன்னார்தான் கேட்பவர்களுக்கு ஈர்ப்பு வந்து ஏற்படும். எண்ணங்களை சொல்லும் முறையால் அழகுபடுத்துவதே அணி எனப்படும். நம்ம ஒரு விஷயத்த வந்து சொல்ல போறோம்னா அது வந்து மூஞ்சில அடிச்ச மாதிரியும் சொல்லலாம், பட் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து புரியுற மாதிரி ஆமா நம்ம சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்லலாம் இல்லையா. இப்ப மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னா நம்ம பேசுறதா வந்து அடுத்து கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. சத்தம் போட்டு என்ன இப்படி பேசுறீங்கன்ட்டு போயிடுவாங்க. பட் அதை சொல்ற விதம்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எண்ணங்களை சொல்லும் முறையால் அழகுபடுத்துவதே அணி எனப்படும். பேச்சில் அணிகள் அணு ஆற்றல் போல்வன. ஸோ நம்ம பேசக்கூடிய பேச்சில் வந்து அந்த அழகுபட சொல்றோம் இல்லையா, அது வந்து அணு ஆற்றல் போன்றது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். பேச்சுக்கலையின் முக்கூறுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா எடுத்தல், தொடுத்தல், முடித்தல். பேச்சுக்கலையின் முக்கூறுகள் வந்து எடுத்தல், தொடுத்தல், முடித்தல். எடுத்தல்னா பேச்சை தொடங்குவதுதான் எடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எடுத்தல்லையே என்ன பண்ணணும், கேட்கிறவங்கள தன்வயப்படுத்திடணும். தொடுத்தல் முறைன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டடா ஒரு மாலையில வந்து ஒவ்வொரு பூவா கோப்போம் இல்லையா, அது போல அவங்களுடைய தொடுத்தல் முறைன்றது விவரித்து சொல்றது. அப்போ ஒவ்வொரு இதுவா கருத்தா வந்து கோத்துட்டே வரணும். அணிகலன்கள் அப்படின்னா எண்ணங்களை சொல்லும் முறையால் அழகுபடுத்துவதுதான் வந்து அணி எனப்படும். ஸோ பேசும்போது அவங்களுடைய கருத்துக்களை அழகுபட வந்து சொல்லணும். பேச்சில் அணிகள் வந்து எந்த ஆற்றல் போல்வன, அணி வந்து அணு ஆற்றல் போல்வன. அடுத்து வந்து பாருங்க உணர்த்தும் திறன். உணர்ச்சி உள்ள பேச்சே உயிருள்ள பேச்சாகும். நம்ம வந்து ஒரு கருத்தை வந்து சொல்றோம்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு உணர்ச்சி வந்து ஏற்படணும். இதுதான் வந்து ஒரு உயிருள்ள பேச்சுன்னு சொல்றாங்க. பேச்சுக்கலைன்னா கேட்கிறவங்களுக்கு வந்து உணர்ச்சியை வந்து ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்துறது தான் வந்து உயிருள்ள பேச்சாகும். முடித்தல் வந்து பாருங்க, பேச்சை வந்து முடிக்கும் போதுதான் பேச்சாளர் தமது கருத்தை வற்புறுத்தவும் கேட்போர் மனதில் பதியுமாறு சுருக்கி கூறவும் கூடும். ஸோ பேச்சை வந்து முடிக்கும் போது இதை நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு வற்புறுத்தவும் அவங்களுடைய மனதில் பதியுமாறு சுருக்கி சொல்லவும் முடியும். பேச்சாளர் கருத்துக்கு அவையோர் இணங்குவதும் மாறுபடுவதும் அவர் தம் பேச்சின் முடிவுரையை பொறுத்தே வந்து அமையும் அப்படின்னு சொல்றாங்க. பேச்சின் கருத்தை கூறி முடித்தல், உணர்ச்சியை தூண்டும் முறையில் முடித்தல், பாராட்டி முடித்தல், பொருத்தமான கவிதையை கூறி முடித்தல் என முடிக்கும் முறைகள் வந்து ஏராளமா இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். இந்த குறள்ல என்ன சொல்றாங்கன்னா விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம். விரைந்து வந்து இந்த உலகமே வந்து நம்ம சொல்றத கேட்குமா. எப்ப கேட்கும்னா நிறந்தினிந்து சொல்லுதல் வல்லார் பெறின். நிறந்தினிந்துன்னா நிரல்னா வரிசைப்படுத்துவோம் இல்லையா, அப்படி வரிசைப்படுத்தி இனிமையாக சொல்லக்கூடிய வல்லவராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த உலகம் வந்து அதை நம்ம சொல்றத வந்து விரைந்து வந்து கேட்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. சோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். எது வந்து உயிருள்ள பேச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா உணர்ச்சி உள்ள பேச்சு தான் வந்து உயிருள்ள பேச்சாகும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. முடித்தல் என்றது எப்படி முடிக்கணும்னு சொல்றாங்க. பேச்சை வந்து முடிக்கும் போதுதான் வந்து பேச்சாளர் அவருடைய கருத்தை வந்து வற்புறுத்தவும் கேட்பவருடைய மனதுல வந்து பதியுமாறு சுருக்கி கூறவும் கூடும். பேச்சாளர் கருத்துக்கு அவையோர் வந்து இணங்குவதும் மறுப்பதும் வந்து அவர் தம் பேச்சின் முடிவுரையை பொறுத்தே அமையும். விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறினிட்டு திருக்குறள்ல வந்து சொல்லியிருக்காங்க. வெறும் பேச்சுக்கும் மேடை பேச்சுக்கும் வந்து வேறுபாடு வந்து உண்டு.
பேச்சு முடிவில் சுருக்கத்தை கூறி கருத்தினை நிலைநாட்டி முடித்தல் வேண்டும். நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தவர் யாருன்னா திருவிக்கா. நம்ம மேல நிறைய பேர் பார்த்தோம், பட் மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தவர்னா அது ஃபர்ஸ்ட்ல திருவிக்கா தான். இவர் மேடை பேச்சுக்கே இலக்கணம் வகுத்தவர் அப்படின்னுட்டு சொல்லுவோம். ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. புலவர் பொங்கர் புது நாள்களின் மாண்பினை உணர்ந்து கொண்டனார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, கொண்டனர் அப்படின்னு வரணும். மேடை பேச்சுக்கு கருத்துகளே உயிர் நாடி போன்றன. மேடை பேச்சுக்கு கருத்துகளே உயிர் நாடி போன்றன. சந்திப்பிழை நீக்கி எழுதுக. மேடை பேச்சு மிகுந்த பயனை தரும். ஸோ அங்க மேடை அங்க ஐ என்றது வெளிப்படையாக வர்றதால இப்பு போடுறோம். மிகுந்த பயன். மிகுந்தன்றது பாத்தீங்கன்னா மிகுந்துல ஈற்றெழுத்து இத்து குட்டல ஈற்றெழுத்து ஆள முடியுது. சேம் டைம் அதுக்கு எடுத்து என்ன வருது, பயன் என்ற ஒரு வினை வர்றதால ஈற்று அகர ஈற்றுல முடிஞ்சு வினையச்சம் இல்ல வினை வருது அப்படின்னா அங்க வல்லினம் மிகும். மிகுந்த பயனை தரவல்லது. நை என்றது வெளிப்படையா வர்றதால அங்கேயும் இத்து வருது. பயனை தரவல்லது. மக்களை லட்சிய பார்வையில் அழைத்து செல்லும் வன்மையுடையதே மேடை பேச்சு. லட்சிய பார்வை. ஸோ அதேதான், ஈற்றெழுத்து ஆள வருது. அடுத்து பார்வை அன்னிட்டு ஒரு வினை வர்றதால அங்க இப்பு மிகும், வல்லினம் மிகும். அழைத்து என்றது பாத்தீங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம் அங்க வல்லினம் மிகும். அழைத்து செல்லும் வன்மையுடையதே மேடை பேச்சு. அடுத்து பாருங்க, சிறைச்சாலையில் செக்கிழுத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழ் அன்றோ, கைத்தோல் உரிய கல்லுடைக்கும் போது என் கண்ணீரை மாற்றியது கன்னி தமிழ் அன்றோ, சிறை கோட்டத்தில் வேலை ஒளிந்த வேளையில் தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லை எல்லாம் மறந்தேன், வள்ளுவர் குரலை படித்து என் உள்ளம் தலைத்தேன் அப்படின்னுட்டு வஉசி அவர்கள் சொன்னதாக ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் கடற்கரையிலே என்ற நூல்ல குறிப்பிட்டிருப்பாரு. கடற்கரையிலே என்ற நூல் ராபி சேதுப்பிள்ளை. இந்த நூல்ல வஉசி அவர்கள் இப்படி குறிப்பிடுறாரு அன்னிட்டு இவர் சொல்லியிருப்பாரு அவருடைய நூல்ல. அடுத்து அண்ணாவின் கடிதம். ஸோ இவர் அவங்க தம்பிக்கு கடிதம் எழுதுற மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஸோ புனலிடை மூழ்கி, புனலிடை என்ன, தண்ணில மூழ்கி, பொழிலிடை உளவி, பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி போன பொங்கலுக்கு இப்படி எல்லாம் கழிச்சிருப்போம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வரிகள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இதுல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த 2 டீட்டெயில் தான். உழைத்து பெரு, உரிய நேரத்தில் பெரு, முயற்சி செய்து பெரு அன்னிட்டு யார் சொல்றாரு, அண்ணா அந்த கடிதத்துல சொல்றாரு. உழைத்து பெரு, உரிய நேரத்தில் பெரு, முயற்சி செய்து பெரு அன்னிட்டு யார் சொல்றாரு, அறிஞர் அண்ணா. தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாள், உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள், சளைப்பில்லா முயற்சி தரு பயன் பெற்று புதுமை இன்பம் பூணும் நன்னாள் அப்படின்னுட்டு யார் சொல்றாங்க, முடியரசன் அவர்கள் சொல்றாங்க. முடியரசனுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம், துரைராசுன்னு பார்த்திருப்போம். ஸோ புது புத்தகத்திலேயே இவரை பத்தி கொடுத்திருப்பாங்க. துரைராசு முடியரசன், நானிலம் படைத்தவன் அப்படின்னுட்டு. ஸோ இந்த வரிகள் முடியரசனுடையதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அரசன், முடியரசன், அரசர் சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு, தமிழர் திருநாள் தை முதல் நாள் தான், அமிழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாள், உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள், சளைப்பில்லா முயற்சி தரு பயன் பெற்று புதுமை இன்பம் பூணும் நன்னாள் அன்னிட்டு யார் சொல்றாங்க, முடியரசன். ஸோ இதுல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 2, உழைத்து பெரு, உரிய நேரத்தில் பெரு, முயற்சி செய்து பெருன்னு சொன்னது யாருன்னா அறிஞர் அண்ணா. தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாள், உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள், சளைப்பில்லா முயற்சி தரு பயன் பெற்று புதுமை இன்பம் பூணும் நன்னாள் அன்னிட்டு யார் சொல்லியிருக்காங்க, முடியரசன். அடுத்து வினா விடை வகைகள், ஒரு பொருட்பன்மொழி. நம்மளுக்கு வினா பார்த்து படிச்சிருப்போம், விடையும் புது புத்தகத்திலேயே தெளிவா படிச்சிருப்போம். ஒரு பொருட்பன்மொழி அதாவது ஒரே ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல மொழிகள் தான் அதாவது நிறைய வார்த்தைகள்.
அதுதான் வந்து ஒரு பொருட்பன்மொழி. ஒரே ஒரு பொருள் தரும், அதுக்கு வந்து பல விதங்கள்ல வந்து வார்த்தைகள் சொல்றது தான் அது. வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அந்த 6 வகை என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவினா, அறியாவினா, ஐயவினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. அறிவினான்னா திருக்குறளை ஏற்றியவர் யார் அப்படின்னுட்டு ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்கிறாங்க. ஏன்னா ஆசிரியருக்கு பதில் தெரியும், மாணவருக்கு தெரியுமான்னுட்டு கேட்கிறாங்க. அப்போ வந்து அறிவினா. அறியா வினான்னா மாணவர் வந்து ஆசிரியர்கிட்ட வந்து கேட்கிறாரு, 8 தொகை நூல்கள் வந்து புறம் பற்றியன எவை? அப்போ மாணவருக்கு வந்து தெரியாது. தெரியாதத மாணவர் கேட்கும் போது அறியா வினா. ஐய வினான்னா அங்கே கிடைப்பது பாம்பா கயிறா, ஒரு ஐயம், இதுவா அதுவா அப்படின்னு இருந்தா ஐய வினா. கொழல் வினான்னா ஒண்ணு வாங்கணும்ன்றதுக்காக கடையில கேட்கறது, பருப்பு உள்ளதா அப்படின்னுட்டு ஒரு கடைக்காரர்கிட்ட நம்ம போய் கேட்கிறோம்னா என்ன நம்ம இருக்கு அப்படின்னா வாங்குவோம், அது வந்து கொழல் வினா. கொடை வினான்னா ஆசிரியர் வந்து மாணவர்கள் கிட்ட வந்து கேட்கிறாங்க, உங்ககிட்ட சீருடை இருக்கான்னு கேட்கிறாங்க. இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவாரு, அவர் சீருடை வந்து கொடுப்பாரு, அது வந்து கொடை வினா. ஏவல் வினா அப்படின்னா மனப்பாட செய்யுளை படித்தாயா, முருகா சாப்பிட்டாயான்னா அதை வந்து மனப்பாட செய்யுளை படி. அப்போ நீ படிக்கலன்னா படி, கட்டளை. முருகா சாப்பிட்டாயான்னா சாப்பிடணும், அப்போ வந்து ஏவல். இவை வந்து படி சாப்பிடு என்ற ஏவல் பொருளை தர்றதால இது வந்து ஏவல் வினான்றத சொல்றாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் புது புத்தகத்திலேயே படிச்சிருப்போம், அதனால வந்து அடுத்தடுத்து போறோம். எளிமையும் கூட, இது ரொம்ப ரொம்ப எளிமைங்க வினா விடை, அதனால குயிக்க ஒரு வாட்டி பார்த்துருவோம். வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அறிவினான்னா ஆசிரியருக்கு ஒரு ஆன்சர் தெரியும், அவர் மாணவர்கிட்ட கேட்கிறாங்கன்னா அது வந்து அறிவினா. அறியா வினான்னா மாணவருக்கு ஒரு விஷயம் தெரியாது, அறியாது. சோ அறியலன்னா தெரியலன்னு அர்த்தம். தெரியாம மாணவர் வந்து ஆசிரியர் கிட்ட கேட்கிறாங்கன்னா அது அறியா வினா. ஐய வினான்னா இதுவா அதுவா. கொழல் வினான்னா ஒரு பொருள் வேணும், நம்ம போய் கடைக்காரன் கிட்ட வந்து கேட்கிறோம், இருக்கான்னு, அவர் இருக்குன்னு சொன்னா வாங்கிப்போம், அது வந்து கொழல் வினா. கொடை வினான்னா நாம இன்னொருத்தர்கிட்ட கேட்கிறோம், என்கிட்ட 2 புக் இருக்கு, உங்ககிட்ட புக் இருக்கான்னு கேட்கிறோம், அவர் இல்லைன்னு சொன்னா நம்ம கொடுக்க போறோம், அது வந்து கொடை வினா. ஏவல் வினான்னா நீ இதை செய் அதை செய்யன்னு சொல்றது ஏவல் வினா. அடுத்து விடை. விடை வந்து பாத்தீங்கன்னா 8 வகைப்படும். வினா வந்து 6, விடை வந்து 8. அந்த இறை செப்பு பதில் என்பன விடையின் வேறு பெயர்கள். விடை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த விடைய வந்து வேற பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா செப்பு, பதில். பதில்னா விடைன்றது நம்மளுக்கு தெரியும், செப்புன்னு சொல்லுவாங்களாம், இறையன்னும் சொல்லுவாங்களாம். இறை அப்படின்னாலும் விடைதான். விடை வந்து எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினாயெதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. இதுல சுட்டு விடை மறைவிடைன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மறைவிடையை வந்து வேற எப்படி சொல்லுவோம்னா எதிர்மறை விடை அப்படின்னு சொல்றோம், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றத மட்டும் காதுல வாங்கிக்கோங்க, இங்க இருக்கிறத நான் பார்க்கல, நான் அப்படியே சொல்றேன், நீங்க அதை மட்டும் வந்து லிசன் பண்ணுங்க. இது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா தெரியணும்னா என்னுடைய பிளேலிஸ்ட்ல 6th to 10th இலக்கணம் போட்டிருப்பேன், அதுல வந்து வினா விடை எல்லாம் போட்டிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவா புரியும். இந்த மறைவிடைய வந்து வேற எப்படி சொல்றான், எதிர்மறை விடை அப்படின்னு சொல்றான். சுட்டு விடை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பஸ் எங்க நிக்கும் அப்படின்னு நான் கேக்குறேன்னா இங்க நிக்கும் அங்க நிக்கும் அப்படின்னு சுட்டி சொல்றதுதான் வந்து சுட்டு விடை. மறைவிடை அப்படின்னா எதுன்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து இது செய்யறியன்னா செய்ய மாட்டேன் மறுத்து கூறதுதான் வந்து மறைவிடை அல்லது எதிர்மறை விடை. நேர்விடைன்னா நீ இதை செய்வியான்னா நான் செய்யறேன்னு சொல்றது நேர்விடை. அடுத்து வந்து ஏவல் விடைன்னா இது நீ செய்யறியான்னு கேட்கறதுக்கு நீயே செய்யி அப்படின்னு வந்து அதுக்கு ரிப்ளை பண்றது தான் வந்து ஏவல் விடை. வினா எதிர் வினாதல் விடை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ இது வந்து செய்யறியா அப்படின்னு கேக்குறது, செய்யாமல் இருப்பனா மறுபடியும் வந்து அவங்க ஒரு கொஸ்டின் கேட்கிற மாதிரியே வந்து ஆன்சர் பண்றதுதான் வந்து வினா எதிர் வினாதல் விடை. நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், அவங்க அதுக்கு எதிரா வந்து ஒரு பதில் சொல்றாங்க, அது எப்படி இருக்குன்னா அதுவும் வந்து ஒரு கேள்வியிலேயே முடியுது. ஸோ நீ வந்து இந்த வேலையை பார்க்கறியா அப்படின்னு கேட்டா, ஏன் நான் பார்க்காம இருப்பனா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதான் வந்து வினா எதிர் வினாதல் விடை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் விடை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு வேலையை பார்த்திருப்போம், அதனால வந்து நம்மளுக்கு கை வலியோ கால் வலியோ வந்து வந்திருக்கும். அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, நீ ஏன் அந்த வேலை பார்க்கலன்னா எனக்கு கை வலிக்குன்னு சொல்றதுதான் வந்து உற்றது உரைத்தல். நடந்தது, நம்ம அதை பண்ணோம், நம்மளுக்கு கை கால் வலிச்சுது, அதுதான் வந்து சொல்றோம், அது வந்து உற்றது உரைத்தல் விடை. உருவது கூறல் விடை. உருவது கூறல் விடை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் நீ வந்து வீட்டை வந்து பெருக்கல அப்படின்னு கேட்குறாங்க.
சொல்றாங்க. அதுக்கு நம்ம சொல்றோம், வீடை நான் பெருக்கணும்னா எனக்கு முதுகு வலிக்கும், நம்ம அதை பண்ணல ஆனா பண்ணா எனக்கு வலிக்கும் அப்படின்னுட்டு, அதனால எனக்கு உருவது கூறல், அது பண்ணா எனக்கு வந்து என்ன நடக்குமோ அதை சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து உருவது கூறல். அடுத்து வந்து இனமொழி. ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து பாடுறியான்னு கேட்டா இல்ல நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இனமொழி. நீ வந்து பெருக்குவியான்னு கேட்டா இல்ல நான் பெருக்க மாட்டேன் நான் கோலம் போடுவேன்னு சொல்றது ஒரு இனமொழி. ஸோ இவ்வளோதாங்க. இது நான் சொன்னதை மட்டும் தெளிவாக கவனிச்சிருந்தீங்கன்னா புரியும். இல்லை புரியாத பட்சத்தில் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன், இதை பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, கீழே ஒரு முக்கியமான டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா, சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, இந்த மூன்றும் வந்து வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்றாங்க. மீதி இருக்கக்கூடிய 5 வந்து ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி, இந்த 5மே வந்து குறிப்பால் உணர்த்தக்கூடிய விடைகள் அப்படின்னு சொல்றாங்க. சுட்டு மறை நேர் வந்து வெளிப்படை விடை, மீதி இருக்கக்கூடிய 5 வந்து குறிப்பு விடைகள். மீதி இருக்கக்கூடிய 5 வந்து குறிப்பு. சுட்டுமறை நேர் என்றது வெளிப்படை என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா, விடை எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். விடைய வந்து வேற எப்படி எல்லாம் சொல்லலாம்னா செப்பு, பதில், இறை அப்படின்னு சொல்லலாம். அந்த 8 விடைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. மறைவிடையை வந்து வேற எப்படி சொல்லுவோம், எதிர்மறை விடை அப்படின்னு சொல்லுவோம். வெளிப்படை விடைகள் எதுன்னு பாத்தீங்கன்னா சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. குறிப்பு விடைகள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி ஆகிய 5ம் வந்து குறிப்பு விடைகள். அடுத்து வந்து பாருங்க, ஒரு பொருட்பன்மொழி. திருமால் குன்றம் உயர்ந்து ஓங்கி, உயர்ந்து அன்னாலும் ஒரே பொருள் தான், ஓங்கி இருக்கு அன்னாலும் ஒரே பொருள் தான். இதுதான் வந்து ஒரு பொருட்பன்மொழி. ஒரு ஏழை குழந்தையின் கண்கள் குவிழ்ந்து தாழ்ந்து காணப்படுகின்றன. குவிழ்ந்து அன்னாலும் தாழ்ந்து அன்னாலும் ஒரே பொருள் தான். இப்படி வர்றதுதான் வந்து ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளை தரும் பல சொற்கள் தொடர்வதுதான் வந்து ஒரு பொருட்பன்மொழி. ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் வந்து தொடர்வதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க, ஒரு பொருட்பன்மொழி. கீழே எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. நடு அன்னாலும் சென்டர் தான், மையம் என்னாலும் சென்டர் தான், நடுமையம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ஒரு பொருட்பன்மொழி. மீ என்னாலும் மேற்பகுதி தான், மிசை என்னாலும் மேற்பகுதி தான். அப்போ இந்த மீ மிசை ஞாயிறு அப்படின்னு வருது இல்லையா, மீ என்னாலும் மேற்பகுதி தான், மிசை என்னாலும் மேல இருக்கக்கூடிய மேற்பகுதி தான். சோ இது இப்படி சேர்ந்து வர்றது ஒரு பொருட்பன்மொழி. சோ ஒரு பொருட்பன்மொழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உயர்ந்து ஓங்கி, குவிழ்ந்து தாழ்ந்து, நடுப்பகுதி நடுமையம், மீமிசை, இது எல்லாமே வந்து ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழின்னா ஒரே பொருளை தரும் பல சொற்கள் தொடர்வதுதான் வந்து ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருள் குறித்து வரும் சொற்களையே ஒரு பொருட்பன்மொழி என்பர். ஒரு பொருட்பன்மொழிக்கு சான்று வந்து நடுமையம், மீமிசை, ஓங்கி, உயர்ந்து அதெல்லாம் வரும். இது செய்வாயா என்னும் வினாவிற்கு வயிறு வலிக்கும் என கூறுவது உருவது கூறல். நடக்க போறத சொல்றா, அப்போ உருவது கூறல். ஆடத் தெரியுமா என்ற வினாவிற்கு பாடத் தெரியும் என சொல்றது வந்து இனமொழி விடை. நன்னூல் கிடைக்குமா என கடைக்காரரிடம் கேட்பது வந்து கொள்ளல் வினா. நன்னூல் கிடைக்குமா என கடைக்காரர் கிட்ட போய் கேட்கிறது கொள்ளல் வினா. அறிவினான்றது இதன் பொருள் யாது என ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது வந்து அறிவினா. ஏன்னா ஆசிரியருக்கு வந்து தெரியும், ஆன்சர் வந்து தெரியும், மாணவருக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. ஏவல் விடை வந்து இதனை செய்வாயா எனில் நீயே செய் என்பது. மறைவிடை வந்து வருவாயா எனில் வாரேன் என்பது. மறைவிடை வந்து பாத்தீங்கன்னா வருவாயா எனில் வாரேன் என்பது. உருவது கூறல் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயா எனில் வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்றது வந்து உருவது கூறல். ஊமைகளை சொற்றொடரில் அமைத்தல். பசுமரத்தை ஆணி போல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இளமை வயதுல இருக்கும் போது ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது அப்படியே வந்து நெஞ்சில நம்மளுடைய மனசுல ஆழமாக வந்து பதிஞ்சிரும். பசுமரத்துல வந்து ஒரு ஆணி அடிச்சோம்னா எளிமையா போயிட்டு வந்து அது போயிடும் இல்லையா, அது போல அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு அப்படியே ஆழமா பதிஞ்சிரும் நம்மளுடைய மனசுல. அதுதான் பசுமரத்து ஆணி போல. குன்றின் மேலிட்ட விளக்கு போல அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணாவினுடைய புகழ் பாரெங்கும் ஒளி வீசுகிறது. இப்ப ஒரு குன்று மேல விளக்கு வச்சோம்னா அந்த விளக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அது போல.
ஊமை தொடர்களை சொற்றொடரில் அமைக்க. நான் ஒரு 4க்கு மட்டும் அதனுடைய பொருள் என்னன்னு கொடுத்திருக்கேன். மீதி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா அது என்னன்னு தேடி தெரிஞ்சுக்கோங்க. மேக்சிமம் நீங்க கூகுள்ல டைப் பண்ணா கூட உங்களுக்கு கிடைக்கும், ஆன்சர் என்னன்றது கிடைக்கும். அனல் இடைப்பட்ட புழுவை போலன்னா துடிக்கும், அதுதான் வந்து அதனுடைய ஊமை. கடலில் கரைந்த பெருங்காயம் போலன்றது பயனற்ற செயல். இலவு காத்த கிளி போலன்றது ஏமாற்றம். காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போலன்னா துன்புறுத்துறது. அடியற்ற மரம் போலன்னா வீழ்ச்சி. அடியற்ற ஒரு மரம் எப்படி நிக்குமா இருக்காது, வீழ்ச்சி. மடை திறந்த வெள்ளம் போலன்றது, மடை திறந்த வெள்ளம் எப்படி ஃபாஸ்டா போகும் அது போல. கல் மேல் எழுத்து போல எப்பவுமே அழியாது, அப்படியே காலத்துக்கு நிலைச்சிருக்கும். கல்லு மேல ஒரு எழுத்து இருந்ததுன்னா. அத்தி புத்தார் போலன்னா அரியதாக. மலை காணா பயிர் போலன்னா வாட்டம். மலரும் மனமும் போலன்னா மலரோட மனம் எப்பவுமே இணைஞ்சிருக்கும்ல, அப்போ வந்து இணைதல். வேலியே பயிரை மேய்தது போல. வேலியே வந்து என்ன பண்ணுது, பயிரை வந்து மேய்ஞ்சிட்டு. கீரியும் பாம்பும் போலன்றது சண்டை. உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்றது தெளிவு. கிணற்று தவளை போலன்றது அறியாமை. உலகத்தை பத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒண்ணு இருக்கிறது தான் வந்து கிணற்று தவளை போல. நிலவும் வானும் போலன்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இணைந்தே இருக்கும் இல்லையா, நிலவும் வானும் எப்பவுமே அந்த மீனிங்ல வந்து வரும். ஸோ உங்களுக்கு இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டு தெளிவா வேணும்னா நீங்க வந்து ஒரு வாட்டி கூகுள்ல வந்து சர்ச் பண்ணுங்க. நேரு இந்திராவுக்கு எழுதிய கடிதம். மூவாவின் தம்பிக்கு, தங்கைக்கு, நண்பருக்கு என எழுதிய கடிதங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து நேரு வந்து இந்திரா அவங்களுடைய மகளான இந்திராவுக்கு கடிதம் வந்து எழுதினாங்கன்றது தெரியும். ஆனா மு வரதராசனார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு, தங்கைக்கு, நண்பருக்கு அன்னிட்டு கடிதங்களை வந்து எழுதியிருக்காங்க. தம்பிக்கு, தங்கைக்கு, நண்பருக்கு என்ற கடிதங்களை எழுதியவர் யாருன்னா மூவான்னா மு வரதராசனார். தம்பி, தங்கை, நண்பர் மு வரதராசனார். அடுத்து வந்து இங்க வந்து பாருங்க, நாட்டுடைமையாக்கப்பட்ட அரசு பேருந்துகள்ல திருவள்ளுவருடைய படமும் ஒரு திருக்குறளும் வந்து இடம்பெற செய்யறாரு முதலமைச்சர். யார் அந்த முதலமைச்சர்னா அறிஞர் அண்ணா தான். அந்த குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாகவர் ஆயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லிழைக்கப்பட்டு. இதனுடைய பொருள் என்ன, யாரா இருந்தாலும் அவங்களுடைய நாக்க வந்து காக்கணும். காவாக்கள் அப்படி அவங்களுடைய நாக்க வந்து காக்கல அப்படின்னா அவங்க வந்து சோகம் அடைவாங்களாம். எதனாலன்னா அந்த சொல் குற்றத்துல சிக்கி அவங்க வந்து துன்பப்படுவாங்கன்றதுதான் இந்த குறளுடைய பொருள். இது வந்து எழுதியிருப்பாங்க. அப்போ வந்து எதிர்கட்சி அவங்க வந்து கேக்குறாங்க, யாகவர் ஆயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பா சொல்லிழிக்கப்பட்டு பேருந்துல எழுதியிருக்கீங்களே, இது யாரு வந்து அவங்களுடைய நாவை வந்து காக்கணும்? அந்த பேருந்துல பணிபுரியக்கூடிய ஓட்டுநர் நடத்துனருக்கா இல்ல அதுல பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேக்குறாங்க. இதுக்கு வந்து அவர் பதில் சொன்னா, பயணிகளுக்குன்னு சொன்னா மக்கள் வந்து கோவப்படுவாங்க. அந்த வேலை செய்யக்கூடிய நடத்துனர் ஓட்டுநருக்குன்னா அவங்க வந்து அந்த தொழில் செய்யக்கூடிய அந்த தொழிற்சங்கமே திரண்டு வரும். அப்ப வந்து அண்ணா அவர்கள் வந்து சொல்றாரு, நாக்கு யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்க எல்லாமே இதை காக்கணும் அப்படின்னு ஒரு பதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து தமிழ் பழமொழிகள். மூடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா, சாரி முடவன்னா இந்த ஊனமுற்றவங்க, அவங்க வந்து கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும், யானைக்கும் பானைக்கும் சரி, செய்யும் தொழிலே வந்து தெய்வம், காலம் பொன் போன்றது. அவ்வளவுதாங்க. இதோட வந்து இயல் 4 வந்து முடியுது. அடுத்த வீடியோல இயல் 5 வந்து பார்ப்போம். தேங்க்யூ.